வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில டிடபிள்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் கரெக்டாக அண்டர் 4Kல என்னெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் டிடபிள்யூஸ் வந்து ஒரு வைட் ஏரியாங்க. ஃபோன்ஸை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஃபோன்ஸில் நம்ம கையில் என்னங்க கொடுக்குறாங்க, நம்மளால் ப்ராப்பராக அதை டியூன் பண்ண முடியுதா? பவர் சேவர் மோட்டில் போட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் பெருமையாங்க, அது ஒரு எருமை. ஸோ அப்படி இருக்கும்போது டிடபிள்யூஎஸில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆப் சப்போர்ட் இருந்து அந்த ஆப்பில் வந்து நம்மளால் டியூன் பண்ண முடிஞ்சதுன்னு வைங்களேன். ஈக்குவலைசராக இருக்கட்டும், ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், அதெல்லாமே நம்ம டியூன் பண்ணும்போது அதில் இருந்து பெஸ்ட் அவுட் புட் நம்மளால் வெளில கொண்டு வர முடியும். நம்ம என்னென்ன பட்ஸ்லாம் லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது OnePlusல நார்டு பட்ஸ் 4 Pro பார்க்க போகிறோம். OnePlusல பட்ஸ் 3 இருக்குது, ரியல்மி பட்ஸ் Air 8 இருக்குது, சாம்சங் பட்ஸ் கோர் இருக்குது, மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் இருக்குது, CMF பட்ஸ் Pro 2 இருக்குது. இதில் வந்து நான் யூஸ் பண்ணாத பட்ஸ் வந்து மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் மட்டும்தாங்க. அதுவும் இப்போ நான் ஆர்டர் போடுற மனநிலையில் தான் இருக்கேன். ஏன்னா நல்ல ஒரு ஃபீட்பேக் அதை பற்றி வந்திருக்கு. அது உறுதிப்படுத்தும் விதமாக அதை டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்குது. சரி, இப்போ இதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நார்டு பட்ஸ் 4 Pro பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பட்ஸ் 3 Proக்கான ஒரு அப்கிரேடுங்க. எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா, பேட்டரி லைஃப்பில் ஒரு அப்கிரேட் இருக்குது, ANC அண்ட் டிரான்ஸ்பரன்சியில் அப்கிரேட் இருக்குது, LHDC ஸோ ஹைரஸ் சப்போர்ட் இப்போ இருக்குது, சிங்கிள் டிரைவர் பட்ஸ் தான். அண்ட் இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் எனக்கு எந்த விதத்தில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் ஆஸ்பெக்டில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவுட்டோர் அண்ட் இண்டோர் கால்ஸுக்கும் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பேஸ் பூஸ்டட் ப்ரொஃபைல் வேணுமா, சந்தோஷமாக யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஸ் தான் இது. நார்டு பட்ஸ் 4 Proல இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணக்கூடியதோ ஒரு சாம்சங் ஃபோனோ இல்லாட்டி ஒரு பிக்சல் ஃபோனாக இருக்கும் பட்சத்தில் நான் எதுக்காக வந்து LHDCயை பற்றி யோசிக்கணும்? அப்போ நான் நார்டு பட்ஸ் 3 Pro வாங்கினாலே போதும். ஸோ அது வந்து நீங்கள் 2000 ரூபாய்க்குலாம் கிடச்சிது, அது என்னமோ ஃபேக்ட் தான். பட் இப்போ வந்து 2300 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப், நல்ல டீப் பேஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் மாதிரியான விஷயங்கள். ஏன்னா நீங்கள் ஆப்பில் வந்து ஒரு 3 கஸ்டம் ஈக்குவலைசர் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் அதை தாண்டி LHDC சப்போர்ட் வேணும், நான் ஆல்ரெடி BBK ஃபேமிலியில் இருக்க ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டாக அமையும். அண்ட் இதில் ஸ்வைப் ஜெஸ்டரும் கொடுத்துட்டாங்களா, ஸோ வால்யூமும் நம்மளால் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு ப்ரீமியமாகவும் வேணும் ப்ரோ, எனக்கு வந்து டியூல் டிரைவர் வேணும் ப்ரோ அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல வராரு நம்ம பட்ஸ் 3. ஸோ பட்ஸ் 3 வந்து லான்ச் ப்ரைஸு 5499. பட் இப்போதைக்கு நம்ம இருக்கலே லோவஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தா மேபி 4000 ரூபாய் கீழே நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் பெரும்பாலும் பரவலாக பார்க்குற ப்ரைஸ் வந்து 4099 ரூபாய். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு தான் அதை பார்க்குறோன்னு வைங்களேன். LHDC சப்போர்ட் இருக்குது, ஸ்வைப் ஆக்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் இதில் வந்து பிஞ்ச் ஜெஸ்டர் கிடையாது. பிஞ்ச் வந்து அற்புதமான ஒரு ஜெஸ்டருங்க. அது வந்து நமக்கு இந்த ஃபால்ஸ் டச் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் OnePlusல ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அந்த சிங்கிள் டேப். நிறைய பட்ஸில் சிங்கிள் டேப் இருக்குது, OnePlusலையும் இருக்குது. பட் ரியல்மிலலாம் டபுள் டேப் தான் இருக்கும், சிங்கிள் டேப் பை டிஃபால்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் யோசிக்கும் போது ஓகே. அண்ட் அகைன் உங்களுக்கு டியூல் டிரைவர் வேணும், வைட் அண்ட் ஃபீல் வேணும், செப்பரேஷன்ஸ் கொஞ்சம் வைடாக அந்த மாதிரியான ஒரு இமர்சிவ்னஸ் வேணும், பேஸ் ரொம்ப டீப்பாகவும். அந்த இமர்சிவ்னஸ் அது எப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிரைவரால் அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது, பேரலாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். சரியா? ஆனால் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து மல்டி டிரைவர்ஸ் யூஸ் பண்ணாத வரைக்கும் சிங்கிள் டிரைவர் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மல்டிபிள் டிரைவர் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய டிடபிள்யூஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வைட் அண்ட் மல்டி லேயர் ஆடியோவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் சிங்கிள் டிரைவருக்கு வரது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இந்த சிங்கிள் டிரைவர் இருக்க பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நான் சொன்னது தான், உங்களுக்கு பட்ஸோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அந்த ஃபிட்டு கம்ஃபர்ட் வெயிட் இதெல்லாமே வந்து ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். இது வந்து பட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. எதை சொல்கிறேன்னா OnePlus. ஸோ OnePlusோட USP, அதாவது பட்ஸ் 3யோட USP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHDC அண்ட் ANC மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கிராஜுவலாக நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ண மாதிரி தான். அண்ட் டியூல் டிரைவர். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு ஃபேக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த பட்ஸ் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு 6 மைக்ரோஃபோன் இருக்கும், ஒவ்வொரு பட்லேயுமே 3 மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே திங்க் பண்ணிக்கோங்க. ரியல்மி பட்ஸ் Air 8ங்க ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான். ரியல்மி சைட்லேருந்து ரியல்மி ஆப்லையும் நீங்கள் நிறைய கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஆடியோட குவாலிட்டி அண்ட் ஹைரஸ் ஆடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதுலேயும் LHDC சப்போர்ட் இருக்குது, இதுவும் டியூல் டிரைவர் தான். ஸோ இதில் என்ன அந்த ஸ்வைப்போ இல்லாட்டி வந்து சிங்கிள் டேப்போ இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிறது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி தான் முக்கியம். அண்ட் ஆல்ரெடி நான் ரியல்மி ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈகோ சிஸ்டம் நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட ஓன் பட்ஸே நான் வாங்கிக்கிறேனே, பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ப்ரோ அப்படின்ற காம்பினேஷனில் நீங்கள் பார்க்குறது வந்து தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போது 6 மைக்ரோஃபோன் இருக்குது. இதுலேயும் கால் குவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே. அண்ட் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பட்ஸில் உங்களால் லைவ் அந்த டிரான்ஸ்லேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே இதெல்லாம் இருக்குது. ஸோ மெயின் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட USP ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது டியூல் டிரைவர் தான். ஸோ ஒரு ஊஃபர் கான்செப்ட்டில் ஒன்று இருக்குது அண்ட் ட்வீட்டர் கான்செப்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல டீப் பேஸ் இருக்க சமயத்தில் அதே சமயம் உங்களுக்கு மெட்டல் சவுண்ட்ஸ் அண்ட் சில் சவுண்ட்ஸ்லாம் நல்லா கேட்கணும் அப்படின்னும் போது ஸோ ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ OnePlusல ஹே மெலோடி, இதில் வந்து ரியல்மி லிங்க் ஆப். அடுத்து கேலக்ஸி பட்ஸ் கோர். இது வந்து எப்படின்னா இவனை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. இப்போ வந்து ஆஃபர் டைமில் 3500 ரூபாய்க்குலாம் கூட கிடைக்குது. பட் இது வந்து 5000 ரூபாய்க்கு லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு சிங்கிள் டிரைவர் ப்ராடக்ட் தான். பழைய கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நல்ல ப்ராடக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இப்போ நம்ம காம்படிஷனில் பார்த்துட்டு இருக்க எந்த ப்ராடக்ட் பக்கத்துலேயுமே இது வராது. நான் சாம்சங் யூசர் ப்ரோ, நான் சாம்சங் ஃபோன் வச்சிருக்கேன், அதனால் சாம்சங் பட்ஸ்லேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். சாம்சங் வாட்ச் வச்சிருக்கேன், சாம்சங் டேப் வச்சிருக்கேன், சாம்சங் அல்ட்ரா புக் லேப்டாப் வச்சிருக்கேன், நான் சாம்சங் ஈகோ சிஸ்டம்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது
அவங்களுக்கே என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது பழைய ஸ்டாக் பட்ஸ் 2 ப்ரோ கிடச்சதுன்னா அதை வாங்கிக்கோங்க. பட்ஸ் ப்ரோ 2, பட்ஸ் 2 ப்ரோ பழசு, அதை வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பட்ஸ் ஸ்கோர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டியூல் டிரைவரோ இல்லாட்டி நல்ல சவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில டிடபிள்யூஸோ யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் டிடபிள்யூஸ் வரீங்களா, அப்போ உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து கேலக்ஸி பட்ஸ் ஸ்கோர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. கால் குவாலிட்டி கூட ரொம்பவே ஆவரேஜாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இதை நான் எப்படி சொல்வேன்னா, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அதான் பதில். மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் இது மேலே ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்குங்க. இதோட லான்ச் ப்ரைஸ்லாம் வந்து சம்மந்தமே இல்லை, 10,000 ரூபா 8,000 ரூபா அப்படிலாம் இருக்குது. பட் இப்போ 4,000 ரூபாய்க்கு இருக்குது. அதனாலே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது அது மேலே. நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஸ்பெக்டில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு என்னன்னா, மக்கள் எல்லாரும் கிளைம் பண்ணுறதுன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க, போஸோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. யார் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பட்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கா, அதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதோட யூஎஸ்பி பார்க்கும்போதும் சவுண்ட் பை போஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ப்ரீமியம் ஆடியோ பிராண்டிங் கொலாபரேஷனால அந்த ஆடியோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டால்பி ஹெட் ட்ராக்கிங் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆமாங்க, இது ஒரு பெரிய பாயிண்ட் பாருங்கள். ஏன்னா இது 10K கிட்ட லான்ச் ஆனதுனால இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. அடுத்து இதுவும் டியூல் டிரைவர் தான். ஒரு 11mm ஊஃபர் இருக்குது, ஒரு 6mm ட்வீட்டர் இருக்குது. ஸோ டியூல் டிரைவர் தான். ஸோ இதுலேயும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆக மொத்தம் இது வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. பட் இதில் ஹைலைட் என்னன்னா 6 மைக் இருக்குது. அப்போ கால் குவாலிட்டி இண்டோர் as well as அவுட்டோரில் நல்லாயிருக்கும். பேட்டரி லைஃப் வந்து இவங்க 38 ஹவர்ஸ் தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ சிங்கிள் டைம் வந்து நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏஎன்சி ஆஃபில், ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் குறையும் போல். அடுத்து சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 இது ஆக்சுவலாக நல்ல ப்ராடக்ட்டுங்க. நல்ல ஆடியோ குவாலிட்டி, டிராக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போது அவங்களோட சிஎம்எஃப் பட்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட்ஸ் மூலமாக புஷ் பண்ணியிருக்காங்க. பட்ஸ் 2ல் இருக்குது, பட்ஸ் 2Aல இருந்தது, பட்ஸ் 2லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பட்ஸ் ப்ரோ 2க்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா அட்வான்டேஜஸும் இருக்கும். உங்களுக்கு அந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் என்வரான்மெண்ட்டில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் கார்னரில். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, பட்ஸில் டேரெக்டாக ஹெல்மெட்குள்ளே பட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், கேஸை பிடிச்சி எழுத்துனாலே கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் போகலாம். ஸோ அது எல்லாமே பிரில்லியண்டான இம்ப்ளிமெண்டேஷன் தான். அதெல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்ச ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா பேட்டரி ஹெல்த். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் எதுனா ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் நாளே பார்த்தா வாயை பிளந்துருது. அதாவது பேட்டரி ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க கிளைம் பண்ணுறது வந்து 43 ஹவர்ஸ், அப்புறம் 11 ஹவர்ஸ் பட்ஸோட லைஃப் இருக்கும். சிங்கிள் சார்ஜில் ஏஎன்சி ஆஃபில் 50% வால்யூமே கூட இருக்கட்டும். 11 ஹவர்ஸ்லாம் வரதில்லை, போக போக 5 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான மோசமான நிலைமைக்குள்ளே அடுத்த 6 மாதத்தில் தள்ளப்படுது. ஸோ இதனால் என்னால் வந்து அதை உறுதியாக சொல்ல முடியல. இப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் நான் நிறையா பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை நம்ம பரத்தும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து நம்ம ஃபோனர் நல்லா இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் பரத் யூஸ் பண்ணால், பரத் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட யூஸ் பண்ணால், அதுக்கப்புறம் அது படுத்துருச்சு கம்ப்ளீட்டாக பேட்டரி ஹெல்த்தில். அதுக்கப்புறம் தூக்கி ஒரு மாதம். சென்சிட்டிவ் இயர்ஸ் இருக்குது, எனக்கு இந்த ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ, தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சில நண்பர்களுக்குலாம் இந்த சிஎம்எஃப்ல எனக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய கமெண்ட் அந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ரைட்டு. ஆனால் இதுவும் டியூல் டிரைவர் தாங்க. 6 மைக் இருக்குங்க. பெரும்பாலும் எல்லா டிடபிள்யூஸ்லையுமே நீங்கள் 6 மைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவீங்க. 6 மைக்னா அப்படின்னா 2 பட்லையும் சேர்த்து 6 மைக்கு, ஒரு பட்டில் 3 மைக் இருக்கும். நாட் பட் 3 ப்ரோலேயே 3 மைக் அந்த மாதிரியான செட்டப் தான் இருக்கும். இந்த 3 மைக் ஒரு பட்டில் இருக்கிற எல்லா டிடபிள்யூஸ்லையுமே ஓரளவுக்கு இண்டோர் as well as அவுட்டோர் கால்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்து ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ. இது வந்து ஒரு ப்ரீமியமான பட்ஸுங்க. ஸோ இது வந்து அகைன் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு டியூல் டிரைவர் பட்ஸு, LHDC சப்போர்ட் இருக்குது. அண்ட் இப்போ ஏர் 7 ப்ரோவே அப்பப்போ உங்களுக்கு வந்து 4, 5 இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகுது. பட் இது வந்து உங்களால் 4க்கு வாங்க முடியும் அப்படிங்கிறனால இதுவும் வந்து இது OnePlus Buds 3 இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட் பக்கத்தில் வருது. 4200 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கலாம். சில சமயங்கள் 4000 ரூபாய் கீழே கூட வரலாம். ஸோ மொத்தம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும். மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் எந்த விதத்தில்னா அந்த டிசைனில். ஓவரால் பட்ஸோட டிசைனே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பட்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். நெக் பேண்ட் எப்படியோ அதே மாதிரி தான். நெக் பேண்ட் பாருங்கள், சிஎம்எஃப் நெக் பேண்டாக இருக்கட்டும், OnePlus இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கேபிள்லேருந்து ஓவரால் அந்த இயர் பட் வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட டிசைன் ஆஸ்பெக்டில் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அதே தான் நீங்கள் இங்கேயும் பார்க்க போகிறீங்க. பட் ஒவ்வொரு எக்கோ சிஸ்டம் அந்த ஒவ்வொரு மாதிரியான டச் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும். LHDC இருக்குங்கிறனாலேயே உங்களுக்கு வந்து லோ லேட்டன்சி இருக்கும். பட் அந்த லோ லேட்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மில்லி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுவே வந்து 1000 ரூபாய்க்குலாம் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிகர், ராப்டர் இந்த மாதிரியான ஒரு சில பட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-35 மில்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் ஆக்சுவலாக கேமிங் இன்னும் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமுக்குலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக செட் ஆகாது. இதில் இருக்கக்கூடிய எந்த பட்ஸுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மேபி அந்தந்த பிராண்டோட டிவைஸே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த லேட்டன்சி இன்னும் மினிமஸ் ஆகும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து காரி துப்பிட்டீங்க. அந்தளவுக்கு மினிமல்லாம் ஒன்றுமே ஆகலை, கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. யூடியூப் வீடியோ பார்க்கும்போது சில சமயம் சொதப்புது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸையும் என்னால் பார்க்க முடியுது. ரைட்டு. ஸோ வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ ஒன்று இருக்குது. ஏர் 7 ப்ரோ சப்போஸ் நல்ல ஆஃபரில் வந்ததுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பீட்ஸ் சோலோ பட்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் அப்படின்ன ஒன்று ஒரு பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் அண்ட் கனெக்ட் வந்ததுங்க. பீட்ஸ்னால் சும்மாவா? பீட்ஸ் ஆடியோ அப்படிங்கிறது HTCயில் பார்த்துருக்கோம். நம்ம ஆப்பிள் அதுக்கப்புறம் அக்வயர் பண்ணதுக்கப்புறமும் கூட ஆப்பிளோட பீட்ஸ் கொலாபரேஷனில் நிறையா அந்த ஆப்பிளோட பீட்ஸ் அது. ஸோ அந்த பட்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ பீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு.
ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கேஸில் வந்து எதுவுமே கிடையாது. கேஸ் வந்து யூஸ்டு ஒன்லி ஃபார் சார்ஜிங் த பட்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிங்கிள் டிரைவர் தான். ஸோ ஹைலி சப்ஜெக்டிவ். இது எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஒரு மாதிரி யூனிக் பீஸு, ரொம்ப வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான கேசஸ். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் லுக்கில் டிஃப்ரெண்ட், கலர் ஆப்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட், ரெட் கலர்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பளிச்சுன்னு. ஓகே, ஸோ இதை வந்து பெரும்பாலும் வந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வெரி காம்பேக்ட், இதுதான் வந்து எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆப்பிளோட பிராண்ட் ஆப்ஷனுங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பக்காவாக சீம்லெஸ்ஸாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பேஜில் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் டிரைவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் தாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ரொம்ப ஓன் போலாரம் போடுற அளவுக்குலாம் அங்கே கிடையாது. மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்டியூசர் டிசைன் தான் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் மைக்ரோஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டம் மைக் பர் பட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபேக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லுவேன்னா, இது வந்து கால்ஸுக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வாவ் என்ன மாதிரியான பட்ஸி அப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த பீட் சோலோ பட்ஸும் சரி, கேலக்ஸி பட்ஸ் கோரும் சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சம் இல்லைன மாதிரி தான் வேலை செய்வானுங்க. எந்த நம்பிக்கையில் லான்ச் பண்ணாங்கன்னே தெரில. ரைட்டு, ஸோ உங்களோட தாட் என்ன? நீங்கள் இதில் வந்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை தாண்டி ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்கிற ஆப்ஷன்லேயே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக எது தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், அதுக்கு தான். ரைட்டுங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபிராணி. பார்க்கலாம், பாய்.